ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம பல்லவன் இருந்துட்டு, "அண்ணன் தயவு செஞ்சு என்னை விட்டுறண்ணே. நான் அண்ணன் வர வரைக்குமாவது நான் வேற எங்கேயாவது கூட போய் இருந்துக்கிறேன். அதனால் இங்கே இருந்து இவங்களுடைய சமையலை சாப்பிட்டுட்டு சத்தியமாக என்னால் முடியலண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான்டா, 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு கிளம்புடா. அப்படி மதியமாக உனக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "கண்டிப்பாக முடியாதுன்னு. ஏன்னா இவங்க மதியத்துக்கும் ஏதாவது சமைக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வானத்தை கேட்ட உடனே, "என்னடா நான் கூட காலேஜுக்கு போகாமல் வீட்டில் என்ன சொன்னாலையும் கேட்காம, சரி வீட்டில் யாருமே இல்லையே, நீங்கள் எல்லாம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமாக யோசித்து யோசித்து நான் உங்களுக்கெல்லாம் சாப்பாடை செஞ்சு போட்டால், ஆனால் நீங்கள் என்னடனா ஏன் சாப்பாடை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆமாம், நீ சமைக்கிறது நிஜமாவே எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு அண்ணன் வர வரைக்கும் நீ இந்த வீட்டு பக்கமே நீ வரவே வராத. உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. உன்னால் நாங்கள் யாருமே சரியாக சாப்பிடக்கூட இல்லை. தயவு செஞ்சு எங்களை விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வானத்தை இருந்துட்டு, "என்ன பாண்டி, அப்படின்னா எனக்காக தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் சாப்பிட்டியா? பின்ன எதுக்கு எடுத்தாலே சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்க. இப்போ இவ்வளோ தூரம் நான் சமைச்சிருக்கேன், நீ ஏன் சாப்பிட்டு இப்படி குறை சொல்கிறேன்னு கேட்டிருக்கூடாதுல்ல. அதனால் நாங்களும் பல்ல கடிச்சிட்ருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.